சீர்காழி ஆபத்து காத்த விநாயகர் கோயிலில் உண்டியலை உடைத்து திருடிய 3 பேர் கைது. மூட்டை மூட்டையாக கட்டி வைத்திருந்த உண்டியல் பணம் 2 லட்சம் மீட்பு. போலீசாரை கண்டதும் தப்பி ஓடி மற்றொரு வீட்டில் திருட முயன்ற நபரையும் நள்ளிரவில் மடக்கி பிடித்த போலீசார். சீர்காழியில் சட்டைநாதர் சுவாமி கோயில் தெற்கு கோபுரவாசல் அருகே ஆபத்து விநாயகர் கோயில் உள்ளது. இக்கோயிலில் நள்ளிரவு வெளிப்புறம் உள்ள சில்வர் கேட்டை உடைத்து உள்ளே புகுந்த மர்ம நபர்கள் கோயில் உண்டியலை உடைத்து பணத்தை திருடிக் கொண்டிருந்தனர். அப்போது அவ்வழியாக இரவு ரோந்து சென்ற பேட்ரோல் போலீசார், சிறப்பு உதவி ஆய்வாளர் சண்முக சுந்தரம், தலைமை காவலர் ஸ்டாலின் ஆகியோர் கோயில் கதவு உடைக்கப்பட்டு திறந்து இருப்பதைக் கண்டு அங்கு சென்றனர். அப்போது போலீசாரை பார்த்ததும் ஒரு நபர் தப்பி ஓடினார். அங்கே இருந்த மற்ற 2 பேரை போலீசார் மடக்கி பிடித்து காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை செய்தனர். விசாரணையில் அவர்கள் சீர்காழி ஐயனார் கோவில் தெருவை சேர்ந்த கொளஞ்சி 42, அவரது சகோதரர் முத்து வயது 35 என்பது தெரிந்து வந்தது. இவர்களிடம் இருந்து கோயில் உண்டியலில் கொள்ளையடித்த சுமார் 2 லட்சம் ரூபாய் மற்றும் காசுகள் மூட்டை மூட்டையாக பறிமுதல் செய்யப்பட்டது. இதனிடையே உண்டியலை உடைத்து திருடிக் கொண்டிருந்த போது போலீசாரை கண்டதும் கோயிலில் இருந்து தப்பி ஓடிய 3வது நபர் சீர்காழி விலந்தின சமுத்திரம் பில்வா நகரில் உள்ள ஒரு வீட்டின் கதவை உடைத்து திருட முயன்ற போது சத்தம் கேட்டு வெளியே வந்த வீட்டின் உரிமையாளரை மர்ம நபர் தாக்கி இதில் லேசான காயமடைந்தார். இதனை அறிந்த காவல் ஆய்வாளர் புயல் பாலச்சந்திரன், சீர்காழி காவல் உதவி ஆய்வாளர் காயத்ரி, தலைமை காவலர் அன்பரசன், காவலர்கள் மணிகண்டன், ரஞ்சித், ரம்யா, தனிப்பிரிவு காவலர் சார்லஸ் ஆகியோர் விலந்தின சமுத்திரம் பகுதிக்கு உடனடியாக நள்ளிரவில் சென்று தப்பி ஓடிய நபரை தேடினர். அப்போது அப்பகுதியில் உள்ள அடர்ந்த காட்டு பகுதியில் பதுங்கியிருந்த நபரை பிடித்து காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை செய்தபோது அவர் விலந்தின சமுத்திரம் அஞ்சலை நகர் பகுதியை சேர்ந்த இலக்கியன் வயது 29 என்பதும் தெரியவந்தது. இந்த 3 பேரையும் கைது செய்த சீர்காழி போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.